அஹ்மதுடைய ரிவாயத், கியாமத் நாள் நெருங்குகின்ற பொழுது அதிகமாக இடி முழக்கங்கள் ஏற்பட்டுவிடும். அடுத்த நாள் கேட்பாராம், இன்றைக்கு இடி மின்னல்ல எத்தனை பேர்கள் மரணித்தார்கள் என்று கேட்கின்ற அளவுக்கு அதிகமான சகோதரர்கள் இந்த இடி முழக்கத்தின் காரணமாக, இடி மின்னலின் காரணமாக தன்னுடைய உயிரை விட்டு விடுவார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிகமாக இடி முழக்கங்கள் இந்த உலகத்தில் ஏற்படும். நாளாந்தம் ஒவ்வொரு செய்திகளிலையும், ஒவ்வொரு நாடுகளிலையும், ஒவ்வொரு இடங்களிலையும் இடி முழக்கத்தின் மூலமாக, இடி முழக்கத்தின் மூலமாக இத்தனை பேர்கள் மின்னல் தாக்கப்பட்டு உயிரை மாய்த்து இருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகளின் மூலமாக, தொலைக்காட்சிகளின் மூலமாக, போன்களின் மூலமாக என அதிகமான நியூஸ்களை, செய்திகளை நாளுக்கு நாள் அன்றாடம் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் சகோதரர்களே, பெரியார்களே. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன மின் அஷராத்தி ஸாஅத்தி துர்ஃபஅல் அஷரார் வ யூதஉல் அக்யார். கியாமத் நாளுடைய அடுத்த அடையாளம் என்று தெரியுமா? ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இந்த விஷயத்தில, முதலாவது பாவிகள், அநியாயக்காரன் பாவியை மக்கள் அவனை கண்ணியப்படுத்துவார்கள். ஒரு பாவியாக இருக்கிறான், ஒரு மோசமானவனாக இருக்கிறான், அவனை தூக்கி அவர் நாட்டுடைய தலைவராக அல்லது நாட்டுடைய அவர்கள் மினிஸ்டர்களாக அல்லது ஒரு குடும்பத்தின் பொறுப்புதாரியாக அல்லது ஊரின் பொறுப்புதாரிகளாக அவர்கள் போடப்பட்டு விடுவார்கள். அவர்களுக்கு பயப்படுவார்கள். மோசமானவர்கள், தொழுகை இல்லாதவர்கள், பாவத்தை செய்யக்கூடியவர்கள், ஜினாவை சர்வசாதாரணமாக செய்யக்கூடியவர்கள், களவுகளை சர்வசாதாரணமாக எடுக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய பதவிகளிலையும் பெரிய பெரிய பட்டங்களில் இருந்து அவர்கள் உயர்த்தப்படுவார்கள், கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வதூபஉல் அக்யார், கண்ணியமானவர்கள், மார்க்க அறிவு உள்ளவர்கள், நல்ல புத்திசாலிகள், தக்வா உள்ளவர்கள், அவர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இது கியாமத் நாளின் அடையாளம். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத் நாளுடைய அடையாளத்துல இன்னொன்று தான் லா தகூமு ஸாஅத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத் நாள் வருகின்ற பொழுது அடுத்தது அதிகமாக இந்த பூமிக்கு மேலால் நடக்கக்கூடிய விடயம் என்னன்னு தெரியுமா? ஹத்தா துக்ஸிரல் ஜில்சால், பூமி அதிர்ச்சிகள் அதிகமாக அந்த பூமிக்கு மேலால் நடக்கும் சகோதரர்களே. இன்னைக்கு நாளுக்கு நாளாக கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இத்தனை இடங்கள்ல, உலகத்திலே இத்தனை இடங்கள்ல பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு எத்தனையோ கட்டிடங்கள் அங்கே சுக்குநூறாக்கப்பட்டு எத்தனையோ உயிர்கள் பறிபோய் விட்டது என்றெல்லாம் நாம் பத்திரிகைகளின் மூலமாக, ஏனைய நியூஸ்களின் மூலமாக கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அது உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதிகமாக பூமி அதிர்ச்சி, பூமி அதிர்வின் காரணமாக உயிர்கள் பறிபோய் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு சொன்னாங்க, இன்னொரு விடயம் ஒன்று இருக்கிறது. லா யூஷிகன்ன ஐ யுஸப்ப அலைக்கும் ஷர்ரு மினஸ் ஸமா ஹத்தா யப்லுகல் ஃபயாஃபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு என்றால் ஒரு விடயத்தை எச்சரிக்கை செய்தார்கள். மரணமே வருகின்ற பொழுது வானத்திலிருந்து கெடுதிகள் இங்கே பூமிக்கு மேலால் இறங்க ஆரம்பித்துவிடும். வானத்திலிருந்து கெடுதிகள் வர ஆரம்பித்துவிடும். இதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். மறுமை நாள் வருகின்ற பொழுது வானத்திலிருந்து ஷர்றுகள், கெடுதிகள் அங்கே வர ஆரம்பித்துவிடும். எது வரைக்கும் என்று சொன்னால் ஹத்தா யப்லுகல் ஃபயாஃபிய, எந்த ஃபயாஃபி என்று சொல்லுகின்ற அந்த இடங்கு வரைக்கும் வானத்திலிருந்து கெடுதிகள் வரும். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், ஃபயாஃபி என்று சொன்னால் ஒரு பாலைவன இடம் சகோதரர்களே. அந்த ஊர்ல இருக்கின்ற பாலைவன இடம். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது அது ஒரு வறண்ட ஏழைகள் நிறைந்த ஒரு இடம். அது அப்படிப்பட்ட ஒரு பாலைவனம். அங்கே ஃபித்னாக்கள் வானத்திலிருந்து இறங்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வானத்திலிருந்து ஃபித்னா இறங்கும் என்று சொன்னால் என்னவென்று தெரியுமா? அங்கே சேட்டலைட்டுகள் பூட்டப்பட்டு அதிலிருந்து போன்களின் மூலமாக, கம்ப்யூட்டர்களின் மூலமாக, லேப்டாப்களின் மூலமாக அதிகமான பாவங்கள் அந்த இடத்துல கூட நடந்து கொண்டிருக்கும்.
சர்வசாதாரணமான சிட்டிகள்ல அல்ல, ஒரு பாலைவனத்துல கூட பாவங்கள் நடந்து கொண்டிருக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. காரணம், வானத்திலிருந்து கெடுதிகள் இறங்குகிறது, அங்கே செட்டிலைட்கள் அனுப்பப்படுகிறது. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், பாலைவனங்களிலே பார்க்கிறோம், அங்க போனாலும் இன்டர்நெட் கவரேஜ் இருக்கிறது சகோதரர்களே, அங்க போனாலும் வைஃபை பாவிக்க முடியும். ஏன் காரணம், அங்கே செட்டிலைட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது, அங்கே கவரேஜ்கள் இருக்கிறது. எனவே அந்த பாவங்கள் சர்வசாதாரணமாக பாலைவன பூமிகள்ல கூட நடந்து கொண்டிருக்கும் என்ற விடயத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். இந்த ஹதீஸை பார்க்கின்ற பொழுது முஸ்னத் அபி ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.